அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சிதறிய முத்துக்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறது என் அருமை மகளே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் இடையே இருந்து வந்த அன்புக்கு ஒரு எல்லை என்பதே இல்லை என்னும் அளவுக்கு அன்பில் கலந்திருந்தார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா தெரு வீதிகளில் வீடு வீடாக சென்று மக்களை அல்லாஹ்வின் பாதையில் அழைக்கும் போதெல்லாம் மக்கள் கொடுக்கும் துன்பங்களை எல்லாம் நினைத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுவார்கள். அருமை தந்தையின் முக தளர்ச்சியையும் உடல் பலவீனத்தையும் பார்த்து கண்ணீர் வடிப்பார்கள். அபு சலஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை தீனின் பக்கம் அழைப்பு பணிக்காக வெளியூர் சென்று ஊர் திரும்புறப்பெல்லாம் முதல்ல பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத்து தொழுதுட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவங்கள சந்திச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் அவங்க வீட்டுக்கு போகிறதே வழக்கமாக வச்சுருந்தாங்களாம். அது மாதிரி ஒரு தடவை ஒரு வெளியூர் போயிட்டு வரப்போது அந்த பிரயாணத்தோட களைப்பு சோர்வு எல்லாமே இருந்தாலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட வீட்டுக்கு போனாங்களாம். அருமை தந்தையை வரவேற்பதற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டு வாசலுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான முகத்தில் முத்தமிட்டு அவர்களின் கோலத்தை கண்டு அழுதார்கள். அதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய மகளே ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு மகளார் கிழிந்த ஆடையும் புழுதி படிந்த முகமும் பரட்டை தலையும் குழி விழுந்த கண்களுமான தங்களின் இந்த நிலைமையை கண்டு அழுகிறேன் என்று சொன்னாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது மகளே நிராசையாகி விடாதே, உன்னுடைய தந்தையை எத்தகைய உயர்வான பொறுப்பை கொடுத்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்றால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த பூமியின் மீதுள்ள குடிசை வீடாக இருந்தாலும் சரி கோபுர வீடாக இருந்தாலும் சரி அங்கே இந்த சன்மார்க்கத்தை நுழைத்தே தீர்வான். கண்ணியமாகவோ கேவலமாகவோ அம்மக்கள் இஸ்லாத்தை ஏற்றே ஆக வேண்டும். இருளும் ஒளியும் பூமியின் மீது எங்கெல்லாம் வியாபிக்குமோ அங்கெல்லாம் இந்த கலிமாவும் வியாபித்தே தீரும், மக்களிடம் பேசப்பட்டே தீரும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த சம்பவத்துடைய படிப்பினை, அல்லாஹுவின் தீனுக்காக தந்தைப்படும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் தாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார்கள். தந்தைப்படும் கஷ்டங்களை நினைத்து சதா அழுது கொண்டே இருப்பார்கள். இந்த தீன் உலகமெங்கிலும் உள்ள குடிசைகளிலும் மாளிகைகளிலும் பேசப்படும் என்று அன்று தனது அருமை மகளிடம் சொன்ன பஷாரத் இன்று அல்லாஹ் புனித தஅவத் தப்லீக் வேலையின் மூலம் கபூல் செய்துவிட்டார். சிறு வயதிலேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹுவின் தீனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உதவியாக ஆறுதலாக இருந்துள்ளார்கள். இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாகும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.